ஏடிஎம்கேல நடந்துட்டு இருந்த உட்கட்சி மோதல்களுக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. வந்திருக்கிற தீர்ப்போட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக அது உள்கட்சி மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்காது. அது இன்னும் மிகப்பெரிய சண்டைகளை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் அப்படின்னு அவர்களுக்குள்ள அந்த மோதலை பார்க்கும்போது, இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போது போயிட்டுருக்கு. அப்படி இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் வேணும் இல்லை இபிஎஸ் வேணும் அப்படின்னு பேசும்போது, இந்த சண்டைக்கு இப்போது தேர்தல் ஆணையம் உள்ள நுழையலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஏடிஎம்கே சைடு கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தப்போ, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த உள்கட்சி மோதல்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு இருந்த இந்த சமயத்தில் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிற தீர்ப்பு இந்த பிரச்சனையை வளர்க்குமா இல்லை குறைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்த 2 குரூப்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருந்தாலுமே இதுக்கு சண்டை நடந்துட்டு தான் இருந்திருக்கும். அதுவும் சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் இப்போது எந்த தீர்ப்பு வந்தாலுமே இதோட பாதிப்பு ஏடிஎம்கேக்கு தான். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போது ஏடிஎம்கேல பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இரட்டை இலை சின்னம் என்னோட கணிப்பில் நான் சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இபிஎஸ் அவங்க குரூப்புக்கு தான் கிடைக்கும், ஓபிஎஸ் குரூப்புக்கு கிடைக்காது. பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயுமே அது இபிஎஸ் குரூப்புக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இந்த சூழ்நிலையில் இந்த உள்கட்சி மோதல்களுக்கு இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ உள்ள பஞ்சாயத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ, எனக்கு தான் இந்த இரட்டை இலை சின்னம் வேணும், உனக்கு தான் இரட்டை இலை சின்னம் வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ, இது இப்போ உனக்கும் வேண்டாம் இல்லை அவங்களுக்கும் வேண்டாம் அப்படின்னா அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிட்டா கண்டிப்பாக ஏடிஎம்கேவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். ஏன்னா இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்ட், ஏடிஎம்கேவுக்கு பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு பேசும்போது, அதே சமயம் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ ஒரு எலெக்ஷனில் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்ட கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இதே இரட்டை இலை சின்னத்தில் இருந்து அத்தனை தொகுதிகளையும் ஜெயிச்சு ஒரு ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே யாருக்கு, இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்துச்சு. டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஏடிஎம்கே அதோட இரட்டை இலை சின்னம் அவங்களோட மறைவுக்கு அப்புறம் இப்போது 4-5 குரூப் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பல பிரச்சனைகள் வர்றப்போ எது ஏடிஎம்கே அப்படின்னு தெரியாமல் போச்சு. இந்த 2 குரூப்புக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற இப்போ மோதலில் இப்போ இரட்டை இலை சின்னம் யாருக்கு போக போகுது அப்படின்னு இப்போ பொறுத்து பார்க்கலாம். இப்போது இதுக்கு நடுவில் ஏடிஎம்கேவுக்கு இந்த தேர்தலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் திடீர்னு டிவிகே கிட்ட போய் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு அவங்களுக்கு ஆலோசனையும் வழங்கிட்டு இவங்க 2 பேரும் இப்போ கூட்டணி சேர்றதுக்கும் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, இல்லை ஒருவேளை இப்போ இந்த ஏடிஎம்கேவுக்கும் இப்போ டிவிகேவுக்கும் இப்போ கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார், இப்படி பல குரூப்புகளாக பிரிஞ்சு சண்டை நடந்துட்டு இருக்கிறப்பவும் இப்போது கடைசியில் மீதம் இருக்கிற அந்த 2 குரூப்புக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற இந்த இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் பிரச்சனை ஒருவேளை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். ஒருவேளை சால்வ் ஆகலை, இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஏடிஎம்கே சைடு ஓட் பேங்க் கொஞ்சம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், ஏடிஎம்கே கட்சி ஒருத்தருக்கும் இந்த இரட்டை இலை சின்னம் ஒருத்தருக்கும் அப்படின்னு போகும்போது இந்த 2ல் எது ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு சில குழப்பம் வரும். அதனால நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்குறப்ப இந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது இபிஎஸ் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் கடைசி டீக்குச்சி.